வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு பூட்டு போட்ட விவசாயிகள், நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து போராட்டம். 105 ஆண்டுகளுக்கு காண முடியாத வெள்ளி இடைநகர்வு அதிசயம், புதுச்சேரி மக்கள் கண்டுகளித்தனர். முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு நாள், அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. மெடிமிக்ஸ் சோப் தொழிற்சாலையை முன்னறிவிப்பு இன்றி மூடியது நிர்வாகம், தொழிலாளர்கள் போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிலுவைத் தொகை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் ஆலையை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை லிங்காரெட்டிப்பாளையத்தில் இயங்கி வருகிறது. இந்த சர்க்கரை ஆலைக்கு 18,000 விவசாயிகள் கரும்புகள் வெட்டி அனுப்புகிறார்கள். 2011-2012 ஆண்டிற்கு 2.5 லட்சம் டன் கரும்புகளை விவசாயிகள் வெட்டி அனுப்பியுள்ளனர். ஆனால் இதற்கான தொகை 55 கோடி ரூபாயை ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கு வழங்கவில்லை. இதனை கண்டித்து விவசாயிகள் பலமுறை போராட்டம் நடத்தியும் எந்தவித பயனும் இல்லை. இந்நிலையில் நிலுவையில் உள்ள 55 கோடி ரூபாயை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் ஆலையை இழுத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் குறித்து விவசாயிகள் கூறும்போது, நிலுவையில் உள்ள 55 கோடி ரூபாயை ஆலை நிர்வாகம் உடனடியாக வழங்கவில்லை என்றால் விவசாயிகளை ஒன்று திரட்டி சட்டசபையை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். 105 ஆண்டுகளுக்கு காண முடியாத வெள்ளி இடைநகர்வு எனும் வானியல் அதிசயத்தை புதுச்சேரி மக்கள் பல்வேறு இடங்களில் கண்டு ரசித்தனர். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நகர்ந்து செல்லும் வெள்ளிக்கோள் சூரியனின் நெற்றி பகுதியில் புள்ளி போல் நகர்ந்து செல்வதை வெள்ளி இடைநகர்வு என வானியல் அறிஞர்கள் கூறுவர். இவ்வானியல் அதிசயம் வியாழக்கிழமை காலை 5:45 மணி முதல் 10:22 மணி வரை நிகழ்ந்தது. 243 ஆண்டுகளில் 4 முறை மட்டுமே நிகழ்ந்துள்ள இவ்வதிசயத்தை பொதுமக்கள் காண புதுவை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது. இதன்படி வில்லியனூர் அரசு தொடக்கப்பள்ளி, மணவெளி, முதலியார்பேட்டை, சாரம், முத்திரையர்பாளையம், கடற்கரை, நேரு சிலை, காலாப்பட்டு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளிலும் 130க்கும் மேற்பட்ட இடங்களிலும் மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இம்மையங்களில் காலையில் குழுமிய ஏராளமான பொதுமக்கள் சூரிய வடிகட்டி கண்ணாடி அணிந்து வெள்ளி இடைநகர்வை கண்டு ரசித்தார்கள். அடுத்த வெள்ளி இடைநகர்வு அதிசயம் வரும் நூற்றாண்டில் 2117ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிகழும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைநோக்கி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் டெலஸ்கோப்பு. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மொத்தம் 7 தடவை வெள்ளி இடைநகர்வு நடந்திருக்குது. நாம இப்ப 8வது நம்ம இந்த தடவை பார்க்கிறோம். இது இந்த மாதிரி வெள்ளி இடைநகர்வு நடக்கிறதுக்கு சூரிய சந்திர கிரகணத்துல சுற்றுவட்ட தளத்தை விட வெள்ளி இடைநகர்வோட தளம் 3.5 டிகிரி சாஞ்சிருக்கும். அதுதான் இதுக்கு காரணம். இது ஜூன் டிசம்பர் மாத ஆரம்பத்துல தான் இதெல்லாம் நடக்கும். இப்ப நடக்கிறது ஜூன் மாதத்துல தான் இந்த வெள்ளி இடைநகர்வு நடக்குது. இது 8 வருஷத்துக்கு 121.5 வருஷம் கழிச்சு தான் நடக்கும். மறுபடியும் 8 வருஷம் 105.5 வருஷம் கழிச்சு தான் இது நடக்குமே. இது ஏன் முக்கியம் கேட்டீங்கன்னா, எட்மண்ட் ஹாலின்ற ஒரு சயின்டிஸ்ட் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்ம இந்த வெள்ளி இடைநகர்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு அவர் தெரிஞ்சுக்கினாரு. 18ஆம் நூற்றாண்டுல சூரியனுக்கும் பூமிக்கும் சராசரியா மீட்டர்ல கணக்கெடுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையானது. இப்ப நடக்குதுல வெள்ளி இடைநகர்வு, அதனால அவர் ஈஸியா சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை சீக்கிரமா எடுத்துடலாம். இதை நம்ம எப்படி பாதுகாப்பா நம்ம பார்க்கணும்னா, சூரிய ஃபில்டர், சோலார் ஃபில்டர் மூலமா நம்ம பார்க்கலாம். டெலஸ்கோப்ல அதோடைய இமேஜ் இது ப்ரொஜெக்ட் ஆகும். அது மூலமா இது பாலர் மிரர், இது ஒரு ஷார்ட் லேம்ப் அங்க வெச்சு நாம அது மூலமாவே இமேஜ் தெரியும். அது மூலமாவும் நம்ம பார்க்கலாம். ஒரு கிராஃப் பேப்பர் ஒன்று இருக்கும். அது மூலமா சன்னோட இமேஜ், வீனஸோட இமேஜும் தெரியும். அப்ப சன்னோட டயாமீட்டரையும் வீனஸோட டயாமீட்டரையும் ஆட் பண்ணி ஆவரேஜா அது எத்தனை சென்டிமீட்டர்
மூடக்கூடாது, வெறும் கண்ணால பார்க்கக்கூடாது. தண்ணியை நீங்கள் வெளியே தண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிங்கன்னா சூரியன் வந்து தெரியல தண்ணியில், அது மூலமாக நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு பார்த்தா நம்ம கண்ணுலாம் கேட்கல. முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பிலும் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியின் மறைந்த முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் அரசு சார்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. கடலூர் சாலையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்தார்கள். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் நினைவு தினம் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கடைபிடிக்கப்பட்டது. கட்சித் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன், நிர்வாகிகள் விநாயகமூர்த்தி, முனுசாமி, கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சாம்ராஜ், இளையராஜா, ராமமூர்த்தி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மெடிமிக்ஸ் சோப் தொழிற்சாலை முன்னறிவிப்பு இன்றி மூடப்பட்டதால் தொழிலாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஒதியம்பட்டில் சோலையியல் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் மெடிமிக்ஸ் சோப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 84 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் தொழிற்சாலையின் சட்டவிரோத போக்கை கண்டித்து காலவரையற்ற தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் மெடிமிக்ஸ் நிர்வாகம் தொழிலாளர்களின் சட்டவிரோத வேலைநிறுத்தத்தினால் மறு தேதி குறிப்பிடப்படாமல் தொழிற்சாலையை மூடியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தொழிலாளர்கள் தொழிற்சாலை நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் தொழிற்சாலை உள்ளே செல்ல வந்த ஊழியர்களையும் தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தொழிற்சாலை முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். தொழிற்சங்கம் தொடங்கப்பட்டதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட 8 தொழிலாளர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும், பிடித்தம் செய்யப்பட்ட மாத சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும், தொழிற்சங்கத்தை அங்கீகரித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பன போன்றவையே தொழிலாளர்களின் கோரிக்கைகளாகும். அரசு மருத்துவமனை சார்பில் நடத்தப்பட்ட மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். முதலியார்பேட்டை அரசு மருத்துவமனை சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு முகாம் அனிதா நகர் தேவி கருமாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இம்முகாமிற்கு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் ராஜன் பிரசாத் வரவேற்புரை வழங்க, மலேரியா திட்ட உதவி இயக்குநர் டாக்டர் காளிமுத்து மலேரியா எதிர்ப்பு மாதம் கொண்டாடப்படுவதன் முக்கியத்துவம் பற்றியும் மலேரியா நோயை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இவையன்றி மலேரியா நோய் பரவும் விதம் மற்றும் அதன் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் பற்றியும் டாக்டர் நளினி, உதவி பூச்சியியலாளர் முருகசாமி, தொழில்நுட்ப உதவியாளர் சிவசங்கரன் ஆகியோர் எடுத்துரைத்தார்கள். இம்முகாமில் அனிதா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த பிரமுகர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முதலியார்பேட்டை அரசு மருத்துவமனை அனைத்து சுகாதார உதவியாளர்கள் செய்திருந்தார்கள். வேதபுரீஸ்வரர் கோவிலில் வைகாசி திருவிழாவை ஒட்டி தெப்போற்சவம் சிறப்புடன் நடைபெற்றது. புதுச்சேரி நகரில் உள்ள புகழ்பெற்ற வேதபுரீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ நந்தன வருடாந்திரிய 31ஆம் ஆண்டு மகோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வான தெப்பல் உற்சவம் கோவில் திருக்குளத்தில் இன்னிசையோடு நடைபெற்றது. ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நடத்தப்பட்ட தெப்பல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். இதேபோல் அனிதா நகரில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் 19ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். புதுச்சேரியில் வெப்பத்தை தவிர்க்க மரக்கன்றுகள் நட முன்வர வேண்டும். பொதுமக்களுக்கு நடிகர் விவேக் வேண்டுகோள்.